அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். வாய்ஸ் ஆஃப் இந்தியா அனைத்து மக்களுக்கேற்ப மக்களுக்கு நல்ல கருத்துள்ள திரைப்படங்கள் வர வேண்டும். இந்த படையப்பா திரைப்படம் என்பது கனிமங்களை முழுமையாக வெட்டி எடுத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்த பின்பு ஒரு மிகப்பெரிய அளவில் கனிம கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மலைகள் அழிக்கப்பட்டு வளங்கள் முழுமையாக ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிமங்கள் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மக்களுடைய நிலைமையை மறந்த அரசியல் அமைப்புகள் ஒரு திரைப்படம் அமைக்கின்ற அந்த காட்சி அமைப்புகள் மக்களுக்கேற்ப மக்களுக்கு நன்மை அளிக்கின்ற வகையில் மட்டுமே எடுக்க வேண்டும். மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து செல்லுகின்ற திரைப்படமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பழி வாங்க வேண்டும், மற்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தன்னுடைய ஆளுமையாக கையில் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கும் திரைப்படம் சார்ந்த நபர்கள் ஒரு மிக மோசமான சம்பவங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இது போன்ற திரைப்படங்கள் இந்த நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டையே முழுமையாக கனிமங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. இந்த திரைப்படம் வந்ததற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மலைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதை அனைத்துமே நடிக்கின்ற நடிகர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தெளிவான திரைப்படம் மக்களுக்கு ஏற்ப மக்களுக்கு நன்மை அளிக்கின்ற திரைப்படங்களாக வர வேண்டும். மக்கள் கொடுக்கின்ற அந்த பணத்தை மட்டுமே இன்றைக்கு நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதே இடத்தில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கனிமங்கள் போன்ற கொள்ளைகள் இனியாவது குறைக்கப்பட வேண்டும். இது மாதிரியான திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் இனியாவது ஒரு பக்குவமான சூழ்நிலையில் தங்களுடைய சுயநலம் இல்லாமல் மக்களுடைய நலன் கருதி எடுக்கின்ற அந்த காட்சி அமைப்புகள் தெளிவாக தெரிந்து நடிக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களை ஆளுகின்ற திரைப்பட உலகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரைப்படத்தில் யாரோ கொடுக்கின்ற வசனத்தை வாசிக்கின்ற நபர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் அனுபவம் இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு மக்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை என்பது திரைப்படம் சார்ந்த நபர்கள் இனியும் அரசியல் அமைப்புக்கு வரக்கூடாது. முழுமையான ஒரு அரசியல் அமைப்புக்கு வரக்கூடிய நபர்கள் முறையாக தேர்ச்சி பெற்று மக்களை ஆளுகின்ற அந்த முறையான பயிற்சி எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு